ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் குறித்த விழிப்புணர்வு தொடர் நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது தேர்தல் ஆணையத்தின் டிஜிட்டல் முயற்சிகள் குறித்த சிறப்பு நேர்முகம். இன்றைய டிஜிட்டல் காலத்தில் தேர்தல் செயல்முறைகளும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தோடு இணைந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றன. வாக்காளர் பதிவு முதல் வாக்கு எண்ணிக்கை வரை ஒவ்வொரு கட்டத்திலும் வெளிப்படைத்தன்மை, எளிமை மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய தேர்தல் ஆணையம் பல புதிய டிஜிட்டல் முயற்சிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதில் முக்கியமான முயற்சி ECI நெட். இந்த ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளம் 40க்கும் மேற்பட்ட மொபைல் மற்றும் இணைய பயன்பாடுகளை ஒரே இடத்தில் கொண்டு வந்து தேர்தல் சேவைகளை மிக எளிதாக மக்களுக்கு வழங்குகிறது. இந்த டிஜிட்டல் தளங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, அவை மக்களுக்கு என்ன பயன் தருகின்றன போன்ற கேள்விகளுக்கு விளக்கம் தருகிறார் தேர்தல் துறையின் தொழில்நுட்ப பிரிவின் ஒருங்கிணைப்பு அதிகாரி திரு டாக்டர் ஏ. சிவஞான கணேசன். வளர்ந்து வரும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் தொடர்பான பல்வேறு செயலிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். ECI நெட் என்பது ஒரு 40 செயலிகள் மற்றும் அப்ளிகேஷனை ஒருங்கிணைத்த செயல். ஸோ அந்த செயலி மூலிமா நிறைய சர்வீசஸ் செயல்படுத்திட்டு வராங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டிய நெசசிட்டியை இது அவாய்ட் பண்ணுது. ECI நெட் ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணியிருந்தோம்னா அதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஆப் சச்சா சிவிஜில், இந்த சக்ஷம், அந்த மாதிரி நிறைய ஆப்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ECI நெட் செயலி தேர்தல் நிர்வாகத்தை எவ்வாறு வேகமாகவும் வெளிப்படையாகவும் மாற்றுகிறது சார்? ஒரு சர்வீஸ் அவைல் பண்ணணும்னா நான் இப்போ ஒரு 4 ஆப், ஒரு 5 ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எந்த ஆப்பில் என்ன சர்வீஸ் இருக்குன்னு நான் ஞாபகம் வச்சுட்டு ஒரு சிட்டிசனாக பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட சிங்கிள் பிளாட்ஃபார்ம் மென்பொருள் ரொம்ப உதவியாக இருக்கும். தேர்தல் அதிகாரிகளாகிய நாங்களும் அந்த ECI நெட் ஆப் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் சிட்டிசன்ஸும் அந்த சேம் ECI நெட் ஆப் யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்கவுங்களோட பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி அது சஸ்டைன் பண்ணக்கூடியதோ இல்லை வடிவமைக்கப்பட்டிருக்காது. அதனால அது நம்ம பயன்பாட்டில் அது மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டால் மக்கள் சிவிஜில் வசதி மூலம் எப்படி புகார் அளிக்கலாம் சொல்ல முடியுமா சார்? தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறப்பட்டால் ரொம்ப எளிதாகவும் விரைவாகவும் புகார் அளிக்கக்கூடிய வகையில் நம்ம சிவிஜில் ஆப் வடிவமைக்கப்பட்டிருக்குது. இந்த சிவிஜில் ஆப் ECI நெட் ஆப் மூலியமாக அதை ஆக்சஸ் பண்ண முடியும். சிட்டிசன் தேர்தல் நடத்தி மீறல் ஏதோ பார்க்குறாங்க அப்படின்னா அந்த விதி மீறல் தேர்தல் ஆணையத்துக்கோ இல்லை தேர்தல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ தெரிவிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம். இது டோட்டலாக ஒரு 100 நிமிடத்துக்குள்ளேயே அதோட ஆக்ஷன் இருக்கிற மாதிரி அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதை என்ன செய்ய முடியும்னா அவர் எதர் ஃபோட்டோ எடுக்கலாம், இல்லை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லை ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அடுத்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு அனுப்ப முடியும். இப்போ நீங்கள் நிறைய பண்ணுறாங்க. ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு வரும், அதை ரிசால்வ் பண்ணுவாங்க. சிவிஜில் இன்வெஸ்டிகேட்டர் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் எல்லாமே ECI நெட்டுக்கு உள்ளே இருக்கிற ஆப் தான். இது அந்த ஆப்புக்கு அவங்களுக்கு அலர்ட் வரும். இது வந்துச்சுன்னாவே என்ன செய்வாங்க, ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே அவங்க அந்த லொக்கேஷன் போயிடுவாங்க. அந்த இடத்துல இந்த கம்ப்ளைண்ட் சரியான கம்ப்ளைண்ட்டா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு அதை அங்கே இருக்கிற சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு தேவைன்னா அவங்க ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ ஏதோ எடுத்து அவங்களோட ஃபைண்டிங்ஸை ஒரு ரிப்போர்ட்டாக டைப் பண்ணி அடுத்த லெவலுக்கு அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. சிட்டிசன் என்ன செய்யலாம், அவர் என்னோட பேர்லாம் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அதுக்கும் வசதி இருக்குது. அதை மாதிரி கொடுக்குற கம்ப்ளைண்டோட ஸ்டேட்டஸை அவரால் பார்க்க முடியாது. பட் ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னா அவர் ECI நெட் ஆப்பில் ப்ராப்பராக மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை இதில் பதிவு பண்ண முடியாது, லைவ் தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் அப்போ உடனே ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம், உடனே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம், உடனே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். இன்னொன்று இதில் முக்கியமாக தேவை ஜிபிஎஸும் இன்டர்நெட் இருந்தால் தான் இந்த ஆப்லாம் வேலை செய்யும். அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கான சுவிதா எலெக்ஷன் பெர்மிஷன் சிஸ்டம் வசதி பற்றி சிறிது விளக்க முடியுமா சார்? சுவிதா ஃபார் பொலிட்டீஷியன், அரசியல்வாதிகளுக்காக உள்ள அவங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக இது இருக்குன்னா, இது 2 பர்பஸ்க்காக 2 பயன்பாட்டிற்காக உள்ளது. ஒன்று நாமினேஷன், வேட்புமனு தாக்கல் செய்வது சம்பந்தமான நிகழ்வுகளை பதிவு பண்ணுறதுக்கு அதில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று பர்மிஷன், அனுமதி. அதாவது தேர்தல் நேரத்தில் இது மாதிரி கூட்டம் போடுறதுக்கோ இல்லை ஊர்வலம் போடுறதுக்கோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பர்மிஷனுக்கு நிறைய டைப் ஆஃப் பர்மிஷன்ஸ் இருக்கு.
அந்த பர்மிஷன்ஸ்க்கு வந்து இவங்க அப்ளை பண்ணுறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சுவிதாவை. சுவிதாவில் வந்து இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு 2 விதமாக சுவிதாவில் ஆன்லைனில் பண்ணலாம், இல்லை ஆஃப்லைனில் பண்ணலாம். ஆன்லைனில் பண்ணுறதுக்கு சுவிதாவில் வந்து ப்ரொவிஷன் இருக்குது. மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக உள்ள சக்ஷம் இசிஐ அக்சசிபிலிட்டி ஆப் வசதி பற்றி சிறிது கூற முடியுமா சார்? ஸோ முன்பே சொன்ன மாதிரி வந்து எல்லாமே இசிஐ நெட்டுக்குள்ளே வந்துடுச்சு. இந்த 40 ஆப் இன்டகிரேட் பண்ண காரணத்தினால எல்லாமே அதில் வந்துடுச்சு. அதில் வந்து சக்ஷம் வந்து திவ்யாங்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் உதவி பண்றதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் பிடபிள்யூடி ஓட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். மெயினா வந்து பிடபிள்யூடி ஓட்டர்ஸ்க்காக நம்ம போலிங் ஸ்டேஷன்ல என்ன பண்ணிருப்போம்னா அந்த ஸ்லோப் ரெடி பண்ணிருப்போம், சாய்வு இது அவங்க அந்த வீல் சேர் போயிட்டு வர மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து ஆல்ரெடி பண்ணிருக்கோம், டிபார்ட்மெண்ட்ல பண்ணிருப்பாங்க. இதுல வந்து ஆப் மூலியமா வந்து இந்த எனக்கு சக்கர நாக்காளி வேணும் அந்த மாதிரி வந்து இதை வந்து அவங்க தேர்வு பண்ணிக்க முடியும். பிடபிள்யூடினா வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டா இருக்கணும்னு மட்டும் இல்லை, கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்க, அவங்களால நடக்க முடியாதவங்க, அந்த மாதிரிவங்களும் இந்த வசதியை வந்து பயன்படுத்திக்க முடியும். நோ யோர் கேண்டிடேட்ஸ் வசதி மூலம் வாக்காளர்கள் வேட்பாளர்கள் பற்றி எந்த தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் சார்? அதில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களோட பெயர், கட்சி, வயது, கல்வி, சொத்து மற்றும் குற்றப்பதிவு போன்ற முக்கிய தகவல்களை அதில் தெரிஞ்சுக்க முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா affidavit.eci.gov.in ஒரு போர்ட்டல் இருக்கு. ஸோ ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அவங்க வந்து அப்ளிகேஷனை வந்து அவங்க தாக்கல் பண்ண உடனே உங்களோட அஃபிடாவிட் ஸ்கேன் பண்ணப்பட்டு ஒரு பப்ளிக் டொமைனில் லாகின் இல்லாமல், யாரும் லாகின்ல எல்லா பொதுமக்களும் வந்து பார்க்கக்கூடிய அளவில் ஸோ அந்த affidavit.eci.gov.in இருக்குது. அதில் போய் யார் வேணாலும் பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற யார் யார் இதெல்லாம் இருக்கும் கேண்டிடேட்ஸு, அவங்க அஃபிடாவிட்டும் பார்க்க முடியும். அதை எத்தனை பேர் பதவி பண்ணியிருக்காங்களும் பார்க்க முடியும். இசிஐநெட் செயலியில் உள்ள கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் பகுதி தேர்தல் செயல்முறையை எவ்வாறு வெளிப்படையாக மாற்றுகிறது சார்? கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நோ யுவர் கேண்டிடேட்ஸ், நம்ம வந்து நம்மளோட கேண்டிடேட்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது, கரண்ட் எலெக்ஷன் பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது தெரிஞ்சுக்கிறது, மாடல் கார்டு ஆஃப் கான்டக்ட் கம்ப்ளைண்ட் சிவிஜி அதை பார்க்குறது, அதுக்கு உள்ளது, ப்ளஸ் போலிங் ட்ரெண்ட்ஸ், ஓட்டர் டர்ன் அவுட்டுங்கிறது நம்ம தேர்தல் நடக்கும்போது 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் என்ன எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸில் இருக்கிற ஓட்டை வந்து அந்த பூத்தில் வந்து அவங்க வந்து ப்ரெசைடிங் ஆஃபீஸரை வந்து அப்டேட் பண்ணும்போது, தேர்தல் அதிகாரிகள் வந்து பண்ணும்போதே அது வந்து சிட்டிசனுக்கு தெரிகிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்காக தனியாக வந்து திருப்பி என்டர் பண்ணிலாம் கொடுக்கறது கிடையாது. ஸோ இப்போ ஒரே சிங்கிள் ட்ரூத் மாதிரி அது. கனெக்ட் வித் எலெக்ஷன் அஃபிஷியல்ஸ் வசதி பொதுமக்களுக்கு மற்றும் தேர்தல் அதிகாரிகளுக்கு இடையிலான தொடர்பை எப்படி எளிதாக்குகிறது? அதில் வந்து நம்மளோட எபிக் நம்பர் இருந்ததுன்னா அந்த எபிக் நம்பரை டைப் பண்ணி நம்ம வந்து ஃபர்தராக சில இன்ஃபர்மேஷன் கேட்க முடியும். அப்படி இல்லை, ரெண்டுமே எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னால், எனக்கு தகவலும் தெரியல, ரெஃபரன்ஸ் நம்பரும் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னா அப்பயும் வந்து நம்மளால வந்து சில தகவல்களை வந்து பெற முடியும். ஸோ அது வந்து நோ யுவர் பிஎல்ஓ, உங்களோட அந்த வாக்குச்சாவடியில் இருக்கிற ஒரு அதிகாரி இருக்கார் இல்லையா, நம்ம ஓட்டுலாம் பதிவு பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் உதவி பண்ணார். எஸ்ஐஆர் டைமில் வந்து அவங்கள நிறையா ட்ரிப் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அவங்க உங்கள் ஏரியாவிலே தான் இருந்திருப்பார். அவர் எப்போதுமே வந்து பிஎல்ஓ வந்து நம்ம ஏரியாவில் தான் இருப்பார். அதாவது நோ யுவர் இஆர்ஓ, எலக்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் யார் என்னங்கிறது தெரிஞ்சிக்க முடியும். நம்ம டிஓ யாருன்னு தெரிஞ்சிக்க முடியும், டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் யாருன்ட்டு, சிஓ யாருன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இது எல்லாம் வந்து இந்த கனெக்ட் வித் எலெக்ஷன் அஃபிஷியல்ஸ் மூலமா தெரிஞ்சிக்க முடியும். புக் அ கால் வித் பிஎல்ஓ வசதி என்றால் என்ன? இது வாக்காளர்களுக்கு எப்படி உதவுகிறது? அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கால் பண்ணலாம். கால் பண்ணீங்கன்னா கால் ரெக்கார்ட் ஆகிடும். அவங்க வந்து எங்கள் சிஸ்டம்லேயும் அவருக்கு ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ இன்னைக்கு ஒரு 10 கால் வந்து அவருக்கு வந்திருக்குன்னா 10 கால் ரெக்கார்ட் ஆகிடும். அந்த 10 காலையும் அவர் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அதையும் வந்து டிபார்ட்மெண்ட்டில் ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து புக்கே கால் ஃபெசிலிட்டி வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து அந்த பிஎல்ஓ கூட வந்து தகவல் பரிமாறிக்கிறதுக்கு உதவும். இசிஐநெட் செயலியில் உள்ள ஓட்டர் சர்வீசஸ் பகுதி வாக்காளர்களுக்கு எந்த முக்கிய சேவைகளை வழங்குகிறது சொல்லுங்க சார். ஸோ ஓட்டர் சர்வீசஸ் பகுதி பார்த்தீங்கன்னா நிறைய வாக்காளர்களுக்கு வந்து நிறைய சர்வீசஸ் வந்து தகவல்களை வந்து பெற முடியும். இதில் வந்து ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ்ன்னு இருக்கு. ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் மூலிமா நீங்கள் வந்து ஒரு சேர்த்தலுக்கோ இல்லை நீக்கலுக்கோ இல்லை வந்து உங்களோட இருக்கிற தகவல்களை வந்து மாற்றுறதுக்கோ எல்லாத்துக்கும் வந்து இது பயனாகும். அதுக்கு வந்து இந்த ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ரெண்டாவது வந்து ஓட்டர் கார்டு கம்ப்ளைண்ட்ஸ். நீங்க உங்களோட ஓட்டர் இதில் சில ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை லாக் பண்றதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது. உங்களோட இப்போ இந்த ஓட்டர் ஐடி இருக்கு இல்லையா, அதை ஓட்டர் கார்டுன்னு சொல்றோம், எபிக்னு சொல்லுவோம் நம்ம. அந்த எபிக்கை வந்து டவுன்லோட் பண்றதுக்கும் ப்ரொவிஷன் இருக்கு. இன்னொன்று, நம்ம அந்த எஸ்ஐஆர் நடந்தது இல்லையா, அதில் வந்து நம்மளோட பேர் இருக்குதா இல்லையா என்னன்னு பார்க்கறது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க அந்த ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மூலயமா, உங்களை சேர்க்கணும், உங்கள் குடும்பத்தில் வந்து புதுசாக ஒரு இது வந்திருக்காங்க, அவங்கள சேர்த்துருக்கீங்க, அப்ளிகேஷன் கொடுத்து எந்த நிலையில் இருக்குது அந்த அப்ளிகேஷன் பார்க்கறதுக்கு ட்ராக் யுவர் அப்ளிகேஷன்ட்டு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேர் எங்கே இருக்குது என்னன்னு தேடுறதுக்கும் அதில் சர்ச் யுவர் ஓட்டர் நேம் அண்ட் லிஸ்ட்னு இருக்குது, அதுவும் பார்க்க முடியும். தேர்தல் நாளில் போலிங் ட்ரெண்ட்ஸ், ஓட்டர் டர்ன் அவுட் தகவல் எப்படி பொதுமக்களுக்கு பயனளிக்கிறது என்று கூற முடியுமா சார்? வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு நடந்திருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இமீடியட்டா, அதாவது வந்து உடனுக்குடன் வந்து சிட்டிசன் தெரிஞ்சுக்கிற மாதிரி, அதாவது மொமெண்ட் வந்து அங்க அந்த டேட்டா அங்க என்டர் பண்ண உடனேவே உங்களுக்கு ஆப்ல வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து வெறும் எங்க அதிகாரிகளுக்கு மட்டும் இல்லாம பொதுமக்களும் வந்து அதை வந்து பார்க்க முடியும். விவிபேட் அறிமுகப்படுத்தப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்ன? வாக்காளர்கள் விவிபேட் மூலம் தங்கள் வாக்கை எப்படி உறுதிப்படுத்த முடியும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸோ இது அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய நோக்கம் வந்து வாக்காளர்கள் வந்து தாங்கள் அளித்த வாக்கின் நம்பகத்தன்மையை வந்து உறுதிப்படுத்துகிற விதத்தில் வந்து இது அமைக்கப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வாக்கு செலுத்திட்டு பார்க்கும்போது அந்த எந்திரத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் மாதிரி ஒன்று வெளியில் மேலே வரும். அந்த ஸ்லிப்பில் வந்து அவரை தேர்ந்தெடுத்த வேட்பாளரோட பெயர் மற்றும் சின்னம் வந்து தெளிவாக காட்டப்படும். குறிப்பிட்ட நேரத்துக்கு அது இருக்கும், அது அவங்க பார்த்துட்டு வர்ற மாதிரி ஒரு வகை செய்யப்பட்டிருக்குது அது. ஸோ அது கண்டிப்பாக வந்து அது வந்து நம்பகத்தன்மை, நம்ம வந்து ஏக்கு போட்டோமா பிக்கு போட்டோமாங்கிறத வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரியல் டைம் மானிட்டரிங் தேர்தல் முறைகேடுகளை தடுப்பதில் எப்படி உதவுகிறது? ஸோ ரியல் டைம் மானிட்டரிங் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு போலிங் பூத்துலேயும் வந்து நம்ம வந்து வெப்காஸ்டிங் பண்ணுறோம். அதாவது 100% முழுமையாக வந்து நம்ம வெப்காஸ்டிங் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் கேமரா பொருத்தப்பட்டு அந்த கேமராலேருந்து வர அதாவது அந்த வாக்குச்சாவடி உள்ள நடைபெறுகிற நிகழ்வு வந்து நேரலையில் வந்து ஒளிபரப்பப்பட்டு அதிகாரிகள் வந்து வெவ்வேறு அலுவலகத்தில் அமர்ந்திருந்தாலும் இல்லை வந்து மொபைலில் வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க மொபைல் ஆப் மூலயமாவும் வெப் அப்ளிகேஷன் மூலயமாவும் ஒரு பெரிய திரையில் வந்து அதை வந்து பார்க்கறதுக்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் செக் போஸ்ட்லேயும் வந்து கேமராஸ் வந்து ஃபிட் பண்ணி அது மூலயமாவும் ஃபீடு வந்து எடுத்து அதையும் வந்து ஒரு சென்ட்ரலைஸ் லொக்கேஷன்லையும் தேர்தல் அதிகாரிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் பார்க்குற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து இது கண்டிப்பாக வந்து முறைகேடுகள்லாம் தடுக்கிறது கருவியாக இருக்கும். இன்னொன்று இது வந்து வெளிப்படையாகவும் இருக்கும். ஆக்சுவலி வாக்காளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் நீங்கள் கூறும் பொதுவான அறிவுரைகள் என்ன சார்? தேர்தல் என்பது ஜனநாயகத்தின் அடித்தளமாகும். ஸோ அதனால அதில் வந்து ஒவ்வொரு பங்களிப்பும் அது முக்கியமானது. அதனால அனைவரும் வந்து இதில் பங்கேற்க வேண்டியது வந்து அவசியம். ஆக்சுவலி அதாவது ஸ்வீப்னு சொல்லுவோம் நம்ம, அதில் வந்து நம்ம நிறையா வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒன்று வந்து மெய்ப்பொருள், இந்த மெய்ப்பொருள் 2 அப்படின்னு சொல்லுவோம். இது 2024 நம்ம ஆரம்பித்தோம். அது வந்து இன்னும் மேலும் மேம்படுத்தப்பட்டு இப்போ வந்து பயன்பாட்டில் இருக்குது. இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டில் வந்து ஏதாவது ஒரு சின்ன தகவல் வந்தால் கூட ஒரு ஜஸ்ட் ப்ரெஸ் ஆஃப் எ பட்டன், ஒரு இதை வந்து அமுக்கணும்னா அது வந்து ஒரு மல்டிபிள் குரூப்புக்கு போகிறதுக்கான வசதி இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அதை மாதிரி அனுப்பாமல் அந்த வர்றதுக்கு அந்த தகவலை பகிர்வதற்கு முன் அது வந்து அதோட நம்பகத்தன்மையை வந்து ஆராயணும். நம்பகத்தன்மையை எப்படி செய்யணும்னா சிந்தியுங்கள், சரிபாருங்கள், செயல்படுங்கள். ஸோ இந்த கோட்பாடை பயன்படுத்தி வந்து அதை வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு அனுப்பினோம்னா ஒரு சரியான தகவல் வந்து உறுதி செய்யப்பட்ட தகவல் வந்து இன்னொருத்தவங்களுக்கு போய் சேர்றதுக்கு வழிவகுக்கும். ஸ்வீப் வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்துட்டு வராங்க. அந்த நடவடிக்கைகள் மூலமாக இந்த தேர்தலில் வாக்களிக்கிறதுங்கிறது வந்து ஒரு இனிமையான அனுபவமாக மாற்ற முயற்சி செய்யப்படும். நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்துறதுக்கும் விழிப்புணர்வோட இந்த தேர்தலில் பங்கேற்கிறதுக்கு நம்ம வந்து துறை சார்பாக வந்து வேண்டுகோள் விடுறோம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் டிஜிட்டல் முயற்சிகள் குறித்த கேள்விகளுக்கு இதுவரை விளக்கம் தந்தார் தேர்தல் துறையின் தொழில்நுட்ப பிரிவின் ஒருங்கிணைப்பு அதிகாரி திரு டாக்டர் ஏ சிவஞான கணேசன். இப்போது ஒரு சாதாரண வாக்காளர் கூட வீட்டில் இருந்தபடியே தனது பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கலாம், தன் வாக்குச்சாவடி விவரங்களை அறியலாம். இத்தகைய டிஜிட்டல் மாற்றங்கள் நமது ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்துகின்றன, நம்பிக்கையை உயர்த்துகின்றன. நேயர்கள் இதுவரை கேட்டது
ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் தேர்தல் திருவிழா 2026 சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி கனிமொழி கலியபெருமாள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.